அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்தோட பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். தொடங்குவதற்கு முன்பு கணபதி மூலமந்திரத்தை சொல்லிவிட்டு தொடங்கலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. பொதுவாக பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதக பலன் மிக மிக முக்கியம். அப்புறம் குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும், அதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு சொன்னால், ஒரு ஏர் கண்டிஷன் எடுத்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கம்ப்ரஸர் முக்கியமோ அந்தளவுக்கு ப்ளோயர் முக்கியம். இந்த கோச்சார பலன்கிறது ப்ளோயர் மாதிரி. கம்ப்ரஸர் என்ன வேலை செஞ்சாலும் ப்ளோயர் வேலை செஞ்சால் தான் கூலிங் வருங்கிற மாதிரி கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. இந்த இடத்துல ஜன்னகால ஜாதகம் நல்லா இருந்து கோச்சாரம் நல்லா இருந்தால் உச்சமான பலனும், ஜன்னகால ஜாதக பலன் ரொம்ப சுமாராக இருந்து கோச்சாரம் நல்லா இருந்தால் மதியமான பலனும், ஜன்னகால ஜாதகம் நல்லா இல்லாமல் கோச்சாரம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சுமாரான பலனும் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறதே இந்த கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, இப்போ வருட கிரகங்கள்னால் சனி மற்றும் சனி பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் ராகு கேது இவர்களை வைத்து கொண்டு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும் பொழுதும் இங்கே இந்த கிரகம் இருக்குது இங்கே இந்த கிரகம் இருக்குதுன்னு சொல்லலை, வெறும் பலன் மட்டும்தான் சொல்கிறேன். இது மட்டுமே பெரும்பாலும் உங்களுக்கு ஒத்து வர்றதுக்கும் அது சில விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பயன் தரத்தக்கதாக நிச்சயமாக அமையும், அதில் மாற்றம் இருக்காது. ஸோ முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் திருமணத்துக்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வாய்ப்பு அமையும். நல்லாவே வாய்ப்பு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பெரும்பாலும் ஜூன் ஜூலைக்குள்ளே திருமண வாய்ப்புகள் அமையும். அதே போல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு அமையும். ஆனால் பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் இருக்கும். கடன் வாங்குவது கடன் கொடுப்பது ரெண்டையுமே ரொம்ப கவனமாக கையாளணும். முக்கியமாக அந்த பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது முடிஞ்ச அளவுக்கு படித்து பார்த்து, இல்லைன்னா பிறருடைய ஆலோசனைகள் அடிப்படையில் கையெழுத்து போடுறது நல்லது. வேலை வாய்ப்புகளில் ஒரு மந்த நிலை தான் இருக்கும். ஜூலை வரையிலுமே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் நிறையாவே இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா தொண்டை, கண், மூக்கு, காது இது போன்றவைகள் ஏதாவது பிரச்சனை சிறு சிறு வைத்தியங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரலாம். குறிப்பாக சொல்லப்போனால் படிகளில் ஏறும்போது இறங்கும்போது, அதுக்கப்புறம் வாகனங்களில் போகும்போது ஒரு கவனத்தோட நிகழ்காலத்தில் போகிறது நல்லது. ஏதோ ஒரு பழைய காலத்து நினைவுகளோடையும் எதிர்காலத்தை பற்றி பயத்தோடையும் கவலையோடையும் போனீங்கன்னா ஏதாவது சிறு விபத்துக்களை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பலமாகவே இருக்கும். அதில் ஒன்றும் மிகப்பெரிய குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறை உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முருகன் கோயில்களுக்கெல்லாம் போகலாம் வரலாம். அது மாதிரி போகிறதுனால நல்லாயிருக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பாக அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக சிரமமாக இருந்திருக்கும். இனி இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து சிறப்பான பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த கடன்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் மேக்சிமம் இருக்குது. ஆனால் புதுசாக யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறது, ஜாமீன் போடுறது, உதவி செய்கிறேங்கிற பேரில் போய் எதுலேயும் மாட்டிக்கிறாதீங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைனில் வர்றதை நம்பி போய் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். குறிப்பாக ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்து வழி தகராறுகள் இதெல்லாம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வேலை வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் ஒரு திருப்தி இருக்காது, உங்களுக்கு மன ரீதியான திருப்தி இருக்காது. ஆனால் சிறப்பாகவே இருக்கும்.
ஒரு கொஞ்சம் நிறைய நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, பேசும்போது யார்கிட்டயா பேசும்போது வார்த்தைகளில் கவனத்தை கையாள்வது மிக மிக முக்கியம். ஏன்னா சில வார்த்தைகள் வந்து ஒரு சிலரை ஊன் பண்ணி விட்டு அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு துறை, அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் தான் சொல்லணும். இருந்தாலும் ஏதாவது முக்கியமான ஃபைல்களில் கையெழுத்து போடும்போதெல்லாம் கவனமாக எல்லாத்தையுமே படித்து பார்த்து கையெழுத்து போடுறது நல்ல விஷயமாக இருக்கும். உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்சர், பெப்டிக் அல்சர், டியோடின் அல்சர், சமயத்தில் கால் பிளாடர் ஸ்டோனு, கிட்னி ஸ்டோனு இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வந்தால் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சர்ஜரிக்கான காலகட்டம் இல்லை. இருந்தாலும் வந்து எதிர்பாராத திடீர் பணவரவுகள் அப்படின்னோன்னு உடனே நான் ஷேர் மார்க்கெட் போகவா அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஷேர் மார்க்கெட் போங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ட்ரேடிங் பண்ணாதீங்க, F&O ட்ரேடிங் பண்ணாதீங்க. அதேமாதிரி இந்த பிடிசி அது மாதிரிலாம் போகாதீங்க, கமாடிட்டிலாம் போகாதீங்க. ஷேர் மார்க்கெட் போங்க, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் போங்க. நல்ல முதலீடுகளாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது இருந்தால் ஒரு 50% உங்களோட அமௌண்ட் கையில் வச்சுக்கிட்டு வாங்குங்க. அதிகமாக கடன் வாங்காதீங்க. ஏன்னா அது பின்னாடி வந்து உங்களுக்கு அது ஒரு பாரமாக அமையும் உங்களுக்கு வரக்கூடிய கிரகநிலைகள். ஜூலைக்கு அப்புறம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து சின்ன சின்ன நீங்கள் சிகிச்சைகளிலே சரி பண்ணிக்கலாம். திருமண வாய்ப்புகள் நிறையாவே நல்லாவே கூடி வரும். ரொம்ப தட்டி போனது, பேசி முடித்து நின்று போனது, இதெல்லாம் கூட இனிமேல் வந்து அது புத்துணர்வு பெற்று சிறப்பாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எதிர்பாராமல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கும், அரசு துறையில் வந்து ஏதாவது வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், இன்கம் டேக்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வந்துடுறது. அப்புறம் இந்த இஎஸ்ஐ இந்த மாதிரி விஷயங்கள், பிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனங்கள் இருந்தால் அதெல்லாம் ஒரு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வருடம் நீங்கள் வணங்கக்கூடிய, தொடர்ந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், ஆனால் தொடர்ந்து வணங்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமாள். முடிஞ்சால் நீங்கள் சென்னையில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். பெருமாளை வழிபடுவது மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரும். மிதுனராசி அன்பர்கள், இப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு 4-5 மாதத்துக்கு இந்த வருஷம், இப்போ இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரையிலுமே ரொம்ப ஒரு வறுத்து தான் எடுக்கும். கண்டிப்பாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். யாராலாவது ஏமாற்றப்படலாம், யார்கிட்டயா கொடுத்த பணம் வராமல் போகலாம், அவங்க தரவே மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணலாம், நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்க வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லலாம், அக்ரிமெண்ட் போட்டு ரேட்டை கூட்டி மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கங்கள் எதாவது இருந்தால், தவறான பழக்க வழக்கங்கள் தான் கண்டிப்பாக அதை நிறுத்திக்கணும், இல்லைன்னா குறைச்சிக்கணும். அதனால் உடல்நிலை பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய்ப்பு வந்தால் ஒரு வாய்ப்பு தட்டி போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். பணம் அங்கங்கே போய் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கும், அடிக்கடி சண்டை சச்சரவுகள், வருத்தங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களுடனும் சரி, பிள்ளைகளுடனும் சரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஜூலை, ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். ரிலீஃப் கிடச்சி வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வரும், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பீங்க. கடன்லாம் கொஞ்சம் தீரும். கணக்கு வழக்குகளை அவ்வப்போது சரிபார்த்து கொள்ள வேணும். ஊழியர்கள் பார்க்குறாங்களேன்ட்டு நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. உங்கள் பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். நகை மற்றும் பொருட்கள், கிரெடிட் கார்டு போன்றவற்றை கவனமாக வச்சுக்கணும். இந்த ஆன்லைனில் ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் ஏமாந்து போகலாம், இல்லை சிலர் உங்கள் மேலே வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தை பொறுத்தவரையிலும் கை, கால் போன்றவற்றில் கவனம் தேவை. அதில் ஏதாவது வலிகள் வரலாம், இல்லை அதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். மேஜராக ஒன்றும் இருக்காதுனாலும் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இந்த வருடம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுனா கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், இந்த மாதிரி மாரியம்மனுடைய வழிபாடு சிறந்த வழிபாடாக அமையும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் புதன்கிழமை அன்னைக்கும் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாகவே கடந்த காலங்கள் வந்து பரவாயில்லாமல் தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் வந்து இந்த வேலை நடக்கலை, அந்த வேலை நடக்கலை, இந்த சொத்து விற்கலை, அந்த சொத்து விற்கலை, இந்த சொத்து விற்று தான் நல்லா இருந்திருப்பேன், இதை வாங்கி தான் நல்லா இருந்திருப்பேன், அப்பப்போ புலம்பிகிட்டே இருப்பீங்க. என்ன பணம் இருந்தாலும் பத்தலைங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையும் இருக்குனாலும் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். திருப்தியின்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வேலையில் தனிப்பட்ட முறையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடினமான உழைப்பு இருக்கும், குறைந்த வருமானமாக இருக்கும், அதிக செலவாக இருக்கும். கைப்பொருளில் கவனம் தேவை. பேக்கெட்டில் வச்சுருக்க பணமாக இருந்தாலும் சரி, இல்லை நகைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது. வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலட்சியமாக யாரையும் பேசிட வேண்டாம். அவங்கள்ட்ட நாளைக்கு உதவி கேட்டு போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். அது பார்த்துக்கணும். திருமணம் ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுப விரயங்கள் நிறையா இருக்கிறதுனால திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது, தங்கச்சிக்கு பண்ணுறது, தம்பிக்கு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெற்றோர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். கொஞ்சம் கோபம் வரும். குறிப்பாக தகப்பனாருடன் அதிகமான கோபம், வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓரளவுக்கு பிற்பகுதியில் பணம் சீராக இருந்தாலுமே சுப விரயங்கள் நிறையா தான் இருக்கும். பார்த்திங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்கும். யார்கிட்டயாவது சில மன வருத்தங்கள் இருக்கலாம். பத்திரப்பதிவுகள் இழுத்துட்டு போனதெல்லாம் முடிவுக்கு வரும். வழக்குகள் இருந்தால் அதுவும் முடிவுக்கு வரும். விவாகரத்து போன்ற வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் சமாதானமாக செட்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அது ரிலீஃப் கிடச்சிரும். ஃபுல்லாக ஃபேமிலி லைஃப்பில் தான் பிரச்சனை இருந்ததுன்னா பேசிக்காக இருந்தால் அதில் உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் அமையும். புது வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2.5 கலந்த பலன்தான் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ இந்த கோல்டு, காஃபு, இருமல் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி, ராஜராஜேஸ்வரி, இது போன்ற காமாட்சி அம்மன், இது போன்ற வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசிக்கு பொறுத்தவரைக்கும் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, அதனால தான் நான் அதோட வேலையை அது செய்து உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படி தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் என்ன காரணம்னா, பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாருக்கும் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை. சில நேரத்தில் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி தகப்பனார், தாயார் வழி செலவுகள், மருத்துவ செலவுகள், எல்லாம் பிள்ளைகளுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதம் பண்ணுறது, அப்புறம் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறது, நான் செஞ்சிடறேன் கண்டிப்பாகனு உறுதி கொடுக்குறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து ஜாமீன் போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. முதலீடுகளில் கவனமாக இருங்க. ஏன்னா முதலீடுகளில் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் அவ்வப்போது தொல்லைகள் இருக்கும். தலை சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கைமுட்டி, இந்த கை விரல்கள் எல்லாம் தேவையில்லாத வலிகள்லாம் தோன்றும். அதெல்லாம் அப்பப்போ அப்படி சரி பண்ணிக்கிட்டு போயிடணும். அதான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சுபகாரியங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. நிச்சயமாக ரொம்ப நாள் தள்ளிட்டு போன திருமணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜூலைக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளே முடிகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் அமையும், சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஒரு பெரிய ஷிஃப்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் கடன் வாங்கி வீடு மாற்றிக்கிட்டு போவாங்க. ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே ஒரு மன பாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் வந்து தகராறுகளும் சண்டை சச்சரவுகளும் அவ்வப்போது வந்து போகும். திடீர்னு பார்த்தா உறவு முறை பலமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா உறவு முறையில் குறைபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். பார்த்திங்கன்னா ஸோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இந்த வருடம் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறது சிவபெருமான். ஸோ சிவன் கோயிலுக்கு போகிறது, பிரதோஷ வழிபாடு, இந்த மாதிரி சிவனுடைய வழிபாடுகள்லாம், அன்னாபிஷேகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்.
உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சீங்கன்னா, அத்தனை வேலைகளையும் செஞ்சீங்கன்னா பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. எல்லாத்தையும் வேலையாள விட்டு ஏவி விடும்போது உங்களுக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவனமாக இருங்க. அடுத்தது கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையில் இந்த வருஷம் இடமாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. ஏதாவது ஒரு இடத்த மாற்றி அமைச்சிட்டு போவீங்க. வீடோ இல்லைனா ஒரு அலுவலகமோ இல்லைனா வேலையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனிக்கு போகிறது, பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனிக்கு வர்றது, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் நல்ல ஓடி ஆடி வேலை செய்யணும். கொஞ்சம் சோம்பலாக உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடும். அதனால் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வேலையை நீங்களே கஷ்டப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அலைச்சல் இருக்க தான் செய்யும். பணங்களை கையாளும் போது கவனமாக இருங்க. கையெழுத்து போடும்போதும் கவனமாக இருங்க. கடன் வாங்கும்போதும் யோசித்து தேவையா, இதை நமக்கு யூஸ் ஆகுமா, திருப்பி நம்மளால் ரீபே பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 லட்சத்தை வச்சுட்டு 80 லட்சத்துக்கு வீடு வாங்கி மாட்டிப்பாங்க. அது கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியில் நடந்து போகும்போது, ரோடு கிராஸ் பண்ணும்போது, பிளாட்ஃபாரத்தில் நடந்து போகலாம் கவனமாக இருங்க. லைட்டாக ஒரு இடித்து தள்ளிட்டு போவாங்க. ஒரு 10 நாள் இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் கிச்சனில் அவங்க வேலை செய்யும்போது கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பயப்படுறதுக்கான ஒன்றும் இல்லை. உடல்நலத்தில் பொது தொல்லைகள் வரும். புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கே தவிர அப்படி டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு ஜன்னகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணும்போது டக்குன்னு முடியலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பயணங்களை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமான பயணங்களாகவும் உல்லாச பயணங்களாகவும் அமையும். நீங்கள் இந்த வருஷம் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள். பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சாலச்சிறந்த வழிபாடாகவும், நரசிம்மர் வழிபாடும் மிக நல்ல சாலச்சிறந்த வழிபாடாக அமையும். துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பல விதத்தில் பல நன்மைகள் இருக்கும். எதிர்பாராத திடீர் தொழில் முறையில் இந்த போட்டிகள் விலகிறது. புது போட்டிகள் உருவானாலும் ஆரோக்கியமான போட்டியை அமைஞ்சதுனால தொழில் வளர்ச்சி, புதிய ஆர்டர் கிடைக்கிது. முக்கியமாக அந்த துணி, டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் புது புது ஆர்டர், கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு புது ஆர்டர் கிடைக்கிது, புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறது. இதெல்லாமே நிறைய நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள். நல்ல ஒரு 40,000 50,000 சம்பளத்தை டக்குன்னு ஒரு 80,000க்கு ஜம்ப் ஆவாங்க. ஸோ பணப்பழக்கம் சீராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நம்ப வேண்டாம். அதில் போய் எதுவும் முதலீடுகள்லாம் செய்யாதீங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட் கை கொடுக்கும். ஆனால் எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நாள் கணக்கில் வெயிட் பண்ண முடியும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேட்டாக உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஜென்ரலாகவே உள்ள பிளானட் பொசிஷன் மார்க்கெட் டல்லாக இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட மியூச்சுவல் ஃபண்ட் அதிலெல்லாம் நீங்கள் தாராளமாக போகலாம். திருமணம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு துளாராசிக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அதில் மாற்றமே கிடையாது. அதேமாதிரி வேலை மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடமாற்றம், சுவ இடமாற்றம் கிடைக்கும். பகை பெற்ற உறவினர், அதாவது யாராவது உங்கள்கிட்ட ரொம்ப கோச்சிட்டு போனவங்க திரும்ப உங்கள்கிட்ட சமாதானமாக பேசி சேர்ந்துப்பாங்க. சொத்து தகராறுகள் நீங்கிடும். அண்ணன் தம்பி கூட இந்த சொத்து தகராறு நீங்கி பாகப்பிரிவினை மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ரொம்ப ஒத்து வராதவங்களாம் டக்குன்னு ஒத்து வந்துடுவாங்க. ரேட்டு படிஞ்சிரும். ஆனாலும் உங்கள் சொத்துக்களை விற்கிறது வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வர்றது, வெளிநாடு பயணங்கள் போகிறது, வெளிநாட்டு உபயோகங்கள் இதெல்லாமே நல்லாவே இருக்கும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி பெருமாள். மகாலட்சுமி தாயார் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சாலச்சிறந்த வழிபாடாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் ஏற்படலாங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், பழக்க வழக்கம், அவங்க யாரோட பழகிறாங்க, எப்படி பழகிறாங்கிறது கண்காணிப்பிலே வச்சுக்கணும். அதனால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு அலைச்சல் அதிகம். பூர்வீக சொத்துக்கள்லேருந்து தகராறுகள் நீங்கி பாகப்பிரிவினை சிறப்பாக நடைபெறும்.
அதே போல் வந்து அரசுத்துறை, அரசியல், சினிமா போன்றவை கை கொடுக்கும் கண்டிப்பாக, அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் ஒரு திருப்தியின்மைங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி இந்த வருஷமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பழைய பணப்புழக்கம் வந்து விட இப்போ இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான பணப்புழக்கமாக இருக்கும். சொத்துக்கள் விற்று பணம் வந்து நீங்கள் வேணுங்கிற பொருட்களை வாங்கி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் நடக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எதை பற்றியாவது ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு அப்பப்போ மன உளைச்சல் காலாவீங்க. தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், நிறையா நடங்க, ஓடுங்க, பயணங்கள் போங்க. இது மாதிரி பண்ணி உங்களை நீங்களே கொஞ்சம் உற்சாகப்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து டாலரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் தடைப்பட்ட திருமணங்கள் கூட கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு விவாகரத்தாகி மறுமணம் நடக்கக்கூடியவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்த்த நீங்கள் படிப்பு இந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். யாராலாவது சில எதிர்பாராத திடீர் புது ஆட்களால் நன்மைகள் உண்டாகும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் கமிட்மெண்ட் ஆகிக்காதீங்க. எதுக்கு நான் இதை பண்ணி தந்துடுறேன் செஞ்சுறேன்னு கமிட் ஆகிக்காதீங்க. அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் இந்த மாதிரி வரலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உடல்நலத்தில் தொல்லைகள் இருக்க தான் செய்யும். ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பயமுறுத்துவாங்க, பிளாக் இருக்குது, பிபி கூட இருக்குது, சுகர் கூட இருக்குதுன்னு. ஸோ அதில் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லைனாலும் 2.5 கலந்த பலன் தான் உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறும். அப்பப்போ வர வேண்டிய பணம் தேவைக்கும் உங்களுக்கு பணம் வந்துடும். சேமிப்புங்கிறது பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. முக்கியமாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் ஸ்மூத்தாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ்க்கை போகும். அதை செய்யுங்க. தனுசு ராசிக்காரங்க, கடந்த காலங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பெரிய வேலைக்கு ஆகிருக்காது. நீங்கள் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு தான் எதையும் செய்ய வேண்டியது இருக்கும். எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க கடந்த 2 ஆண்டுகளாக. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. இனிமேல் உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் அவங்களா தேடி தேடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வியாபார நுணுக்கங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வளர்ச்சியாக ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றி அமைப்பீங்க. வியாபாரத்தை, தொழிலை மாற்றி அமைப்பீர்கள், வேலையை மாற்றி அமைப்பீர்கள். அதனால் வருமானங்கள் கூடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ரிலீஸ் ஆகிடும். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவி சண்டைகள் குறைஞ்சி சமாதானமான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளுக்காக புதுசாக ஏதாவது பொருட்கள் வாங்குறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது வீடு வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பா அம்மா வகையில் ஆதரவு இருக்கும். உறவினர் வகையிலையும் ஆதரவு இருக்கும். ஆனால் அந்த அடுத்துக்கு எடுக்கக்கூடிய குணமுண்டவர்கள் சிலர் உங்களோட சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களால சில பிரச்சனைகள் வர்றதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த விஷயங்கள் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் அவ்வப்போது தொல்லை கொடுத்தா கூட அப்பப்போ உற்சாகம் ஆகிடுவீங்க. தூக்கம் குறைவாக இருக்கும். அதனால் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ அலைச்சல் அதிகமாக இருக்கும். திடீர் வெளிநாடு பயணமயமாயும் அதனால் பெரிய ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய பொறுப்புகளை சிலர் உங்கள்கிட்ட கொடுத்து இதை எனக்கு பண்ணி கொடு, ஒரு 10 கோடி 20 கோடி டாக்குமெண்ட்டை கொடுத்து எனக்கு விற்று கொடு, நீ ஒரு 50 லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் உங்களுக்கு உருவாகும் இந்த ஆண்டு. அதை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் சரியில்லை, நீங்கள் அப்படி ஆகிடும் இப்படியான்னு பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சுருவீங்க. வீட்டில் மராமத்து பணிகள் செய்கிறது, தோட்டங்களை திருத்தி அமைக்கிறது, புதிய தோட்டங்கள் வாங்கிறது, பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது, வாகன யோகம், இது எல்லாமே இருக்கும். ஆனால் உடல் நலம் அப்பப்போ தொல்லை கொடுத்து சோர்வை ஏற்படுத்தி உங்களை சீராக செயல்பட விடாமல் செய்யும். ஆனால் அதை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் இந்த ஆண்டு வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபடுங்க. குறிப்பாக சனிக்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், சுவாதி நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயரை பிடிங்க. சிறப்பாக இருக்கும். ராமர் கோயிலுக்கு போங்க, மிக மிக சிறப்பாக இருக்கும். நரசிம்மருடைய மூலமந்திரங்களை டெய்லி உச்சாடனம் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப அருமையான விஷயமாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரங்க,
மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை இவனால் ரொம்ப அலைச்சல் திருச்சல், நினச்ச காரியங்கள் எதுவுமே நடக்கலை, அலைஞ்சு திரிஞ்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு இதுவரை நல்லா இல்லை அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு மார்ச் 21 அப்புறமா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அரசியலில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள், எதிர்பாராத திடீர் பொறுப்புகள், இவங்க தான் எதையாவது மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதேமாதிரி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயம் கூட இருக்கும். ஸோ இந்த ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு சிறப்பான ஆண்டு. பழைய கடன்கள் கொஞ்சம் வசூலாகும். போட்டிருந்த கேஸில் ஜெயிப்பீங்க, விவாகரத்து கேஸில் ஜெயிப்பீங்க. அதனால் மறுமணத்துக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் இந்த சண்டைகளும் நீங்கும். என்ன இப்படி விவாகரத்துன்னு சொல்கிறீங்க, சண்டையும் நீங்குங்கிறீங்கன்னா, அது இதை பொறுத்து 2.5 கலந்து நடக்கும். அந்த பேசிக்கான ஆரோஸ்கோப்பில் விவாகரத்து இருந்திருக்கும், அதனால் நடந்திருக்கலாமே தவிர கோச்சாரத்தால் அது நடக்கிறதில்ல. நம்ம சொல்கிறது எல்லாமே டிரான்சிட், இந்த கோச்சார கிரகங்களை தான் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. உடல் நலத்தில் கவனமாகவே இருக்கிறது நல்லது. சிறுநீரக சம்மந்தப்பட்ட கோளாறுகள், கால்பேட ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், பிரெயினுக்கு போகிற வெயினில் ஏதாவது சின்ன சின்ன ட்ரபிள் வருது, தைராய்டு சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் இந்த ஆண்டு வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வழிபடுங்க. முக்கியமாக ஏதாவது ஸ்தலங்களுக்கு ஒரு முறை 2 முறை போயிட்டு வாங்க. கூட்டம் குறைவாக உள்ள ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. வெளியூர் பயணம் போய் படியேறி போய் வழிபடக்கூடிய சிவன் கோயில் இருந்தால், ஒரு 10 படியாவது ஏறி போய் வழிபடக்கூடிய சிவன் கோயில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னதானம் செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றைக்கி அன்னதானம் செஞ்சு பாருங்கள். 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்கள், நிறைய மாற்றம் இருக்கும். குடை வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் முடியும். பங்காளி தகராறு, அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், படியேறி சென்று சிவபெருமானை வழிபடுங்க அப்படின்ட்டு. ஸோ மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீருங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஏப்ரலுக்கு மேலே படிப்படியாக பிரச்சனைகள் தீர்ந்து செப்டம்பரில் ஒரு சுகமான சூழ்நிலைகளாக வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருட்டு அறைக்குள்ளே அடப்பட்டு கிடக்குறீங்க, வெளியில் வந்தோன்னே ஒரு தென்றல் வருது பாருங்கள், காற்றே இல்லாத ரூம்லேருந்து வெளியில் வந்தால் அந்த தென்றல் உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி திடீர் திருமண யோகமும் உண்டு. சடனாக டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகும், ஒரே மாதத்தில் கல்யாணம் முடியும் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி அதுக்கு தேவையான பணமும் கைக்கு வந்துடும். பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையே, பையனுக்கு கல்யாணம் பண்ணலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை கூடி வந்துடும். சிறப்பாக அமையும், சிறப்பான இடங்கள் அமையும், மிகப்பெரிய பணக்காரர்களுடைய தொடர்பு ஏற்படும். ஆனால் ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஆதரவு இருக்கும். தொழில்துறையிலையும் ஆதரவு இருக்கும். பார்த்திங்கன்னா தொழில்துறையிலையும் எதிர்பாராத திடீர் தனயோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் தனயோகம்னால் நீங்கள் லாட் சீட்டில் பணம் அவ்வளோ போதுலாம் நினைக்கக்கூடாது. ஒரு லாட் ஆர்டர் வர்றது, அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் கூடுறது, அந்த மாதிரி இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்என்டோ ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. அது எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஜென்ரலாக. அது என்ன தான் உங்கள் நேரம் நல்லா இருந்தால் கூட எஃப்என்டோ ட்ரேடிங்கிறது யாருக்குமே சரியாக வர்றது கிடையாது, வராது. அதோட பேசிக் ரூல் அது. சிலதுக்கு ஒரு பேசிக் ரூல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆக்சுவலாக விமான பயணங்கள் அமையும், வெளிநாடு பயணங்கள் அமையும். ஆனால் பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்சளவு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்து விடுவது மிக 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 நல்லது. பகல் நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு பயணம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னா சில நேரத்தில் ஒரு அசத்தல் ஏற்பட்டு கொண்டு போய் எங்கேயா முட்டிடுவீங்க. அதனால் பிரச்சனை வர்றதுனால ஸோ தூக்கத்தில் கவனமாக இருங்க. தூக்கமும் இரவு நேரத்தில் குறைவாக இருக்கும், பகல் நேரத்தில் அதிகமாக வரும். சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். யார்கிட்டயா வேலை சொல்லலாமான்னு தோணும். அதனால் நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊழியர்கள்ட்ட கவனமாக இருங்க. ஊழியர்களால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களாலும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க செஞ்ச தப்பு உங்கள் மேலே பழியை போட்டு போயிடுவாங்க, மாட்டிப்பீங்க. யாருக்காகவும் பொறுப்பு நிற்காதீங்க. அந்த விஷயத்தை மட்டும் இந்த ஆண்டு செய்யாதீர்கள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபடுங்க, காளி வழிபடுங்க, முனீஸ்வரர், சுடலைமாட சுவாமி. இந்த மாதிரி வழிபாடுகள் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீனராசிக்காரங்க, மீனராசி எப்போவுமே 12 ராசியோட கடைசி குழந்தை, செல்ல குழந்தை. எதுவுமே பெருசாக பாதிக்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 7.5 சனியை பற்றி ஒரு பயம் இருக்கும்.
ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா வீடு வாங்குவீங்க, கடன் வாங்கியாவது ஒரு வீட்டை வாங்கிடுவீங்க, கடன் வாங்கியாவது ஒரு காரை வாங்கிடுவீங்க. கடனை எப்படியாவது கட்டிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும், வருமானமும் வரும், பற்றாக்குறையும் இருக்கும், செலவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது வரும்போது உங்கள் கைப்பொருளை கவனமாக வச்சுங்க, தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஆன்லைனில் ஜிபே, கூகுள் பே பண்ணுறீங்களா, அது ஃபோன்பே பண்ணுறதுலாம் கவனமாக இருங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் ஏற்பட்டு உங்களுடைய பணம் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலர் ஆபரணங்கள் வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, ஃப்ரிட்ஜு, டிவி இது மாதிரி வாங்குறதெல்லாம் செய்வாங்க. திடீர்னு போய்ட்டு ஒரு சுற்றுலா பயணமாக வெளிநாடு பயணம் போவாங்க, வேலை நிமித்தமாக வெளிநாடு பயணம் போவாங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, சமாதானமாகி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் கணவர் இருந்து உள்நாட்டில் மனைவி இருந்து போய் சேர முடியாதவங்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடைக்கும். 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வாகன யோகமுடன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது புது பொருள் சேர்க்கையும் புது அனுபவங்களும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் கடன் வாங்கும்போது, கடன் கொடுக்கும்போதும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அதிகமாக கடன் வாங்கி அதிகமாக செலவழித்து ஆசைப்பட்டு இதெல்லாம் இறங்காதீங்க. ஆசை உங்களுக்கு நிராசையாகி அதில் ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்லு, நாக்கு, தொண்டை, மூக்கு, கண், காது இந்த மாதிரி இஎன்டின்னு வச்சுக்கோங்க ஒரு வகையில். ப்ளஸ் டெண்டல் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுப்பீங்க இந்த ஆண்டு. அது அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ரோட்டில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போகிறது, படியில் இறங்கும்போது செல்ஃபோன் பேசுகிறது, அப்புறம் செல்ஃபோனில் கண்டதை பேசுனா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட திருப்பி போட்டு காமிப்பாங்க. அதெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. யார்கிட்டையும் பேசும்போது வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதில் கவனமாக இருந்தாலே போதும். சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். நேயர்களே, இதுவரையில் 12 ராசிகளுக்கான நம்ம பொதுவான பலன்களை பார்த்தோம். இது பெரும்பாலும் ஒத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஜாஸ்தி சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதானே தவிர இந்த பேசிக்கான பலன்கள் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அனைவரும் நல்ல வாழ்க்கை வாழ, இந்த ஆண்டு சிறப்பாக அமைய, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக அனைவரும் வாழ எல்லாம் வல்ல என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.